ತಿಳಿದುಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. என் வாழ்க்கையில் அநேக பிரயாண பாதைகளிலும் தவறான தீர்மானத்தின் பின்பும் தேவன் என் மேல வைத்த அன்பினாலும் அவர் கிருபையினாலும் ஜீவரட்சிகரின் சபை திருசபைக்கு என்னை அழைத்து வந்தார். என் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும் போது முதலாக போதகர் நிக்சன் நிக்கலஸோடு தொடர்பு கொண்டேன். நான் இந்த சபைக்கு முதலாவது வரும்போது உள்ளான வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி இழந்தவர்களாகவும் காணப்பட்டேன். ஆனாலும் என் சபையினர் என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்றுடன் என்னை விசுவாச சகோதரியாகவும் ஏற்றுக்கொண்டனர். எனது 18 வருட தேடலின் பின் தேவன் எனக்கு ஒரு நல்ல திருச்சபையை அங்கமாவதற்கு பாராட்டிய தேவ தயவுக்காய் தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ சித்தத்தின் படி வாழவும் இந்த சபை மூலம் தேவன் என்னை நடத்தி வருகிறார். நான் நடந்து வந்த வழிகளில் தேவன் என்னை கைவிடாமலும் உடைக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு பலன் தந்து என்னை அன்பு செய்து பதினாலும் என் இதயத்தில் ஆழத்திலிருந்து என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அத்துடன் கொரிந்தியரில் சொல்லப்பட்டு போல உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படுகிறது. ஆகவே அந்த அன்பின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளின்படி ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆமென். Ich war 18 Jahre auf der Suche nach einer geeigneten Gemeinde, wo ich meinen Glauben ausleben konnte. Nach vielen Umwegen und Fehlentscheidungen hat Gott mich in diese Gemeinde, Church of the Living Savior in Viersen, geführt. Als ich den Kontakt zu Pastor Nixon Nicholas aufnahm, war ich an einem Punkt in meinem Leben, wo ich keine Hoffnung mehr hatte. Als ich das erste Mal in diese Gemeinde kam, war ich innerlich zerbrochen und hatte mein Lächeln verloren. Church of the Living Savior, die Menschen und die Gemeinschaft haben mich nicht nur herzlich aufgenommen, sondern mich als Glaubensschwester anerkannt. Ich, die 18 Jahre auf der Suche war, habe dank Gottes Gnade meinen Platz gefunden, wo ich in meinem geistlichen Leben wachsen und ein gottgefälliges Leben führen kann. Ich bin aus tiefstem Herzen dankbar, dass Gott mich nie aufgegeben hat. Mein Herz war zerbrochen, doch Gott gibt mir Kraft und heilt mich. Deshalb soll alles, was ich tue, in Liebe geschehen. Deshalb soll sein Wille in meinem Leben erfüllt werden und ich widme mein Leben dem Herrn und bin bereit, nach seinen Worten gehorsam zu leben.